இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த மாதத்தின் இந்த கடைசி ஞாயிறு ஆராதனைக்கை உம்முடைய சமூகத்திற்கு சபையாய் கூடி தகப்பனே நீர் செய்த நன்மைகளை நினைத்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தகப்பனே அப்பத்தை நாங்கள் புட்டு தகப்பனை நாங்கள் புசித்து எங்களுடைய ஜீவனுக்கும் தகப்பனை எங்கள் ஆவிக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக எங்களை ஒன்று சேர்த்து இந்த ஆராதனையை தகப்பனே உம்மை துதிக்கும்படியாய் உம்மோடு மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்தின நல்ல நாளுக்காய் நன்றி தகப்பனே. துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். வந்த பிள்ளைகளோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். வருகிற பிள்ளைகளை அழைத்து வருவதற்காய் நன்றி. துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தாவே உம்முடைய ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து உம்முடைய நாம மகிமையாய் தகப்பனை இந்த ஆராதனையை நடத்துங்க. உம்முடைய வல்ல கரத்திலே தகப்பனை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம் மத்தியில் ஊழியம் செய்ய அண்ணன் விமல் அண்ட் விவ்யா கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியில் அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயம் அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையும் ஆராதனையிலையும் நம்ம கொண்டு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்போடு இருங்க. தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஒன்றே ஒன்று தான், ஆவியானவரே எனக்கு ஊழியம் செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இங்கே வந்து அமர்றோம். எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆவியானவர். ஆமென். ஆவியானவரே எனக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் இங்கே இருக்கிறப்ப ஆவியானுடைய ஊழியம், ஆவியானுடைய வார்த்தை, ஆவியானுடைய சுகம் எல்லாம் உங்களுக்கு நேராய் கடந்து வரும். ஆமென். நிச்சயம் கரங்களை தட்டி அண்ணனை விவ்யாவை வரவேற்கலாம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். அவர் கிருபை ஒவ்வொரு நொடியும் ஜீவ காலமெல்லாம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா கையை தட்டி அப்பாவுக்கு தேங்க்யூப்பா அப்படி சொல்லணும். தேங்க்யூப்பா. கர்த்தர் நல்லவர். ஒரு தேவ பிள்ளைக்கு ஒவ்வொரு நொடியும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நொடி. ஹல்லேலூயா. உங்க பிரீத்தே, உங்க சுவாசமே அது அற்புத சுவாசம். ஹல்லேலூயா. ஏன்னா அது வந்தது அற்புதரிடத்திலிருந்து வந்த சுவாசம். ஹல்லேலூயா. உங்க மூச்சு பிதாவின் மூச்சு, உங்க மூச்சு குமாரனின் மூச்சு, உங்க மூச்சு பசுத்த ஆவியோட மூச்சு. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சரீரம், நீங்க தேவனுடைய மனவாட்டி, நீ கர்த்தர் உங்க தலை, நீங்க அவர் உடம்பு. நான் சொல்வேன், ஐ அம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இந்த நாளில் இந்த ஆராதனையில் இந்த பாடியில் என்னென்னலாம் அலங்கோலங்கள் இருக்குதோ கர்த்தர் அவைகளை உங்களை அலங்காரமாக்கி அலங்காரமான கிரீடங்களால் உங்களை முடிசூட்டி உங்கள் கரங்களில் அதிகார சாவிகளை கொடுத்து இந்த 6வது மாதத்தின் முடிவில் நீங்கள் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு மகிமை மண்டலம் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆலய ஓய்வு நாளிலே திறக்கும் என்று பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு சொல்கிறார். ரிசீவ் பண்றவங்க கையை தட்டி தேங்க்யூப்பா அப்படி அப்படி நீங்க இந்த வேர்டை நீங்க எஸ் ஆமென், எனக்கு ஆமென், தேங்க்யூப்பா அப்படின்னு ஒரு மனமகிழ்ச்சியோட உக்காந்துருங்க. நம்ம துதிச்சுக்கிட்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாத்துக்கும் செய்ய நினைக்கிறாரோ பரலோகம் அது பாட்டுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகம் இயங்கிக் கொண்டு இருக்கும். பரலோகம் உங்களிடத்தில் என்னிடத்தில் இயங்கிட்டே இருக்கும். பரலோகத்தை தடுக்க இந்த பூலோகத்திலும் இந்த முழு உலகத்திலும் ஈராளு உலகத்திலும் அதை தடுக்க ஒரு வல்லமை கிடையாது. பரலோகம் உங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும். மரித்து போனவைகளை உங்களுக்குள் எடுத்து திரும்ப இயக்கங்களுக்கு கொண்டு வருகிற பரலோகத்தின் பிதாவின் மடியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி உம்மை ஆராதிப்பேன். நீங்கள் ஆண்டோட திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது ஒரே ஒரு காரணம் தான்.
என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு காருக்காக, இந்த கடனு இல்லை இல்லை, என் காலெல்லாம் உங்களை ஆராதிச்சுட்டு துதிச்சுட்டு நான் என் வாயின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், இந்த நாக்குன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் உங்களை துதிச்சுக்கிட்டு, எனக்கு சத்தன்னு ஒன்று வர வரைக்கும் உங்களை ஆராதிச்சுக்கிட்டு, ஆண்டவரே என் காலெல்லாம் உயிர் முடிகிற கடைசி நொடி வரைக்கும் ஆராதிச்சுக்கிட்டு துதிச்சுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு தேவ ஆலயமா இந்த உலகத்தில் வாழ்ந்து மறிக்க விரும்புகிற ஆண்டவரேன்னு சொல்றவங்களாம் ஒரு கையை தூக்கி ஹல்லேலூயா கையை தட்டி ஆமென் சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கலாம். நான் உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை இடராமல் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை இடராமல் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல்
அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்னை தள்ளிடாமல் ஆமென். அன்போடு அணைத்துக் Thank you, Pa. கொண்டீரே. Thank you, Pa. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை ஆமென். எப்படி எல்லாம் கர்த்தர் ஆராதிக்க நினைக்கிறீங்களோ கையை உயர்த்தி கையை தூக்கி, அப்பா இப்படிதான்ப்பா நான் வாழ விரும்புறேன், இப்படிதான்ப்பா உங்களை வாழ விரும்புறேன், ஜீவ பலியா அப்படியே எனக்கு கொடுத்துறேன், ஜீவ பலியா எனக்கு கொடுத்துறேன், உங்களை கொடுத்துறேன், எனக்கு கொடுத்துறேன், ஃபுல்லா நீங்க எடுத்துருங்க. ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை இடராமல் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து இடராமல் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. கையை தட்டி தேவன் தம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. ஆராதனையும் ஐஸ்வர்யம் ஒன்னோட ஒன்னா கனெக்டாக இருக்குது. ஹல்லேலூயா. நமக்கு கவலைப்பட ரெடியாக இருப்போம், புலம்ப ரெடியாக இருப்போம். ஆனால் ஆராதனை அப்படின்னா இல்லை இல்லை என்ன சொல்லுங்க, இன்னைக்கு நான் கவலையை உடைக்கிறேன், சொல்லுங்க கவலையை உடைக்கிறேன், புலம்பலை உடைக்கிறேன், கனியற்ற அந்தகார கிரியைகளை அழிக்கிறேன். நான் துதிப்பதற்காய் உருவாக்கப்பட்டவன், நான் ஆராதிப்பதற்காய் படைக்கப்பட்டவன். கேருபின் சேருபினை விட தேவனுடைய சரீரமாய் பிதாவுடைய சமூகத்தில் 24/7 நான் ஆராதிக்க படைக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆராதனையில் பரலோகம் பிரியமாய் இருக்கிறது. என் ஆராதனையில் பரலோகம் இறங்கி வரும். என் ஆராதனையில் பரலோகம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மனநிலை விடவே விடாதீங்க. உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு யார் சப்போர்ட் இந்த உலகத்தில் தேவையே இல்லை. உங்களுக்கு இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒருத்தர் சப்போர்ட் கூட தேவையில்லை. அவங்க உதவும், இவன் யாரும் வேண்டாம். இந்த 4 திசைகளிலிருந்தும் எனக்கு உதவி தேவையில்லை.
பரலோகம் எனக்கு உதவி கொண்டிருக்கிறது, பரலோகம் என்னை இயங்கிக் கொண்டிருக்கிறது. Heaven is my provision area, heaven is my protection, heaven is my promoted area. பரலோகம் உங்களை மறைத்துக் கொண்டிருக்கும். பரலோகம் ஒரு நாளும் உங்களை கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கிற அந்த பரலோகத்தில் நீங்கள் இல்லை. எந்த இடத்தில் விழுந்தாலும் அதே இடத்தில் உங்களை தூக்கி 7000 மடங்கு உயர உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற பரலோகம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அது உங்களிலிருந்து தேவனுடைய இயக்கங்களை செய்கிற மகிமை ஆவியானவர் உங்களை இயக்கிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் நினச்சிக்கங்க, உங்கள் பாடியை, உங்கள் எமோஷனை, உங்கள் திங்கிங்கை அது நான் ஏன் ஆசையின்படி அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் இந்த சரீரத்தை இயக்கிக் கொண்டே இருக்கிறார். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒன்று தான். உங்களுக்குள்ளும் அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் தான், எனக்குள்ளையும் அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் தான். அடிக்கடி சொல்லுங்க, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என் காலம் முடிந்தது, இனி என்மேல் கிறிஸ்துவின் காலம், இனி என்மேல் பரலோகத்தின் காலம், இனி என்மேல் மகிமையின் காலம், இனி என்மேல் மறுரூபத்தின் காலம். இது உங்களை இடைவிடாம பிடித்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அடுத்த பாடலை பாடலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆத்துமாவை சத்துரு பீரிட்டு போராடிக்கும் உங்கள் ஆத்தும சிறைகளை கர்த்தர் சிங்காசனங்களாய் மாற்றி ஆத்துமா சிக்கிக் கொண்டிருக்கிற எல்லா இடங்களிலும் இன்னைக்கு தெரியும், பரலோகம் பரிசுத்த தூதர்களுடைய ஊழியம் இந்த சபையின் மேல் இருக்கும். எனக்கு தெரியும், நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழல்ல பரலோகம் இறங்கி வந்து பரிசுத்த தூதர்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் நீங்க உங்களை அறியாம உங்க காலங்கள், உணர்ச்சிகள், எண்ணங்கள், உங்க தேவன் உங்கள் மேல் வைத்த அழைப்பின் கிருபைகள், ஆசீர்வாதங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அறியாம உங்கள் மேல் சிக்கப்பட்டிருக்குதோ அதை உடைக்கிற ஒரு நதி இந்த நாளில் செயல்படும். ஹல்லேலூயா. அந்த நதி உங்களை சமுத்திரமாய் மாற்றும். எங்கோ தேங்கி கிடக்கிற உங்கள் வாழ்க்கை, எங்கோ தேங்கி கிடக்கிற உங்கள் வாழ்க்கை ஒரு சமுத்திரமாய் மாறப்போகிற ஒரு மகிமையான நாள் என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ பா. ஆராதிக்கிற மனநிலையை துதிச்சுக்கிட்டே இருங்க, நம்ம உள்ள போவோம். என என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தீரே. ஆத்தும நேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கன்மலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கன்மலை மேலே என்னை நிற்க வைத்தீரே. புது பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே. பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. புது பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே. பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. கரங்களை உயர்த்தி அப்படியே ஆத்ம நேசர உங்க கைகளை உயர்த்தி அப்பாவை உங்க கண்களை மூடி அப்படியே அவரை பார்த்து, எஸ், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்க இப்ப உங்களை விட்டு எடுக்க முடியாத எட்டர்னல் ஷேர அதை தேடி வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்புரோ ஷெக்கெத்ரே லப்ரஹா யாக்கோ ஷெக்கே. எஸ் ஜீசஸ், தேங்க் யூ, தேங்க் யூ. அவர் பாதத்துல சரண்டர் ஆகி அவர் பாதமாய் நீங்க மாறி அவர் பாதத்துல சரண்டர் ஆனீங்கன்னா அவருடைய சரீரமா நீங்க மாறிடுவீங்க.
அவர் பாதமா, அந்த பாதத்திற்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய சரீரமாகிய சபையின் அதிகாரம் உங்கள் பாதங்களுக்கு வரும். நீங்க மட்டும் நான் பாதத்துல சரண்டர் அப்படின்னா கர்த்தர் சொல்றார், நீ என் பாடிப்பா, நீ தான் என் காலு. உன் காலு உலகத்துல இல்ல, உன்னதங்களில இருக்குது. உன் காலுக்கு கீழே தான் முழு அதிகாரமும். என்னுடைய சரீரமாகிய சபையின் கீழ் சகல கர்த்தத்துவங்களும் சகல ஆளுகைகளும் சகல துரைத்தனங்களும் அழிக்கப்படுகிற அந்த பாதம் நீ என்று உங்களை கர்த்தர் புதுப்பிக்கிற ஒரு மகிமையான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படி நீங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று, இந்த ஆராதனை சூழல்ல எல்லாரும் எந்திரிச்சு நின்று நம்ம ஆவியும் ஆத்மாவையும் சரீரத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு அவருடைய பலங்களை நமக்கு தரும்படி நம்மளுடைய எல்லா குறைவுகளை அவர்கிட்ட போய் அவருடைய சரீரமாகிய சபையின் நிறைவு என்னையும் உங்களையும் சகலத்தையும் மூடுகிற ஒரு மகிமையான எல்லைக்குள்ள பசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போகிறார். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. குறையில்லாத சரீரம், குறையில்லாத குடும்பம், குறையில்லாத தேவ ராஜ்யம், குறையே இல்லாத தேவனுடைய சரீரம். நீங்கள் குறை சொல்ல முடியாத, குறையை யோசிக்க முடியாத, குறையை பார்க்க முடியாத, குறைவே இல்லாத பரலோக மகிமையின் நிறைவு. எந்த குறையானாலும் அதை நிரப்புகிற பரலோக மகிமை இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்மை மூடப்போகிறது. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஜீசஸ். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பா உம் திரு சித்தம் நன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பே. அப்பா திரு சித்தம் நன்றாட உணவையா பாமலும் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ள ரமாசக்கரே அரரரா கர்த்தாவே உம் கரத்தில்
நான் களிமண் போலானே உந்தன் இஷ்டம் போல் வணைந்திட Yes, Daddy. Do your own wish. உங்க சித்தம், உங்க எண்ணம், உங்க அழைப்பு, உங்க காரியம், எதுக்காக எங்களை படைச்சீங்களோ, எதுக்காக உருவாக்கினீங்களோ, எதுக்காக உயிர் கொடுத்தீங்களோ, அந்த பிதாவுடைய சித்தம், அந்த பரம பிதாவின் இஷ்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என்னை முழுவதும் கொடுக்கிறப்பா. I surrender my everything to heaven. இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் இதயம் வாசம் செய்யும் இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள் மரஹாத்ரா என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் மமமரஹலரா மரரரே பாஷே வாசம் செய்யும். இயேசுதேவா அர்ப்பணி என்னையே நான் அர்ப்பணி. பலிபீடத்தில் என்ன வச்சிடறேன், பலிபீடத்தில் என்ன வச்சிடறேன், பலிபீடத்தில் வைக்கிற ஆண்டவரே, என்ன பலிபீடத்தில் வைக்கிறேன், என்ன பலிபீடத்தில் வைக்கிறேன். என் குடும்பத்தை வைக்கிறேன், என் தனிப்பட்ட வாழ்க்கை வைக்கிறேன், என் தனிப்பட்ட விருப்பங்களை வைக்கிறேன், என் எதிர்காலங்களை வைக்கிறேன், என்னை வைக்கிறேன் பலிபீடத்தில். உம்முடைய பலிபீடத்தில் I surrender my everything Lord. என் ஈசாக்குகளை வைக்கிறேன், என் நினைவுகளை வைக்கிறேன், என் காலங்களை வைக்கிறேன். நான் பலிபீடத்தில் எனக்கு ஒன்று இருக்கிறது என்று, இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்று, எனக்கு இருப்பதெல்லாம் இயேசு, எனக்கு இருக்க போவதும் இயேசு, என்னில் இருந்து செயல்படுவதும் இயேசு, எனக்குள் எழும்பி கொண்டிருப்பதும் இயேசு. அவருடைய ஜீவன் மரித்து போன என் சகலவற்றையும் உயிர்ப்பிக்கும்படி நான் பலிபீடத்தில் என்ன வைக்கிறேன்ப்பா, பலிபீடத்தில் வைக்கிறேன், நான் பலிபீடத்தில் வைக்கிறேன்ப்பா, என்ன பலிபீடத்தில் வைக்கிறேன். எல்லாத்தையும் எஸ் எல்லாத்தையும் 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 இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்துக்கொள்ளும் ஏந்திக்கொள். Thank you, Daddy. Thank you, Father. Lebrahe, Tekro, Rekotosho, Letro Shekete, Sikremele, Rebele Hetro, Yakaratashe, Drahatra, Selkorode, Latata Sheke, Mama Mase. Thank you, Pa. Thank you, Pa. Rekasoto. The heavenly transformation is going on. The heavenly transformation is going on. அவர் பரிசுத்தம் உங்களுக்குள், உங்கள் எல்லா பரிசுத்த குறைவுகள் அந்த இரத்தத்தினால் வேரோடு அழிக்கப்பட்டு பரலோக நிறைவு
உங்கள் சரீரத்தில், உங்கள் வாழ்க்கையில, உங்கள் ஊழியத்தில், உங்கள் அழைப்பில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளில், உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட எல்லைகளில் பரலோகம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. பரலோகத்தின் ஆதிக்கம், கிறிஸ்துவின் ஆதிக்கம், பிதாவின் ஆதிக்கம், the dominion of heaven is controlling over among us. Thank you pa. Yes, நீ கொடுத்துட்டல. Thank you, thank you, thank you, thank you pa. ஸ்தோத்திரம். Thank you, உங்களுக்கு நன்றி. ஹல்பாட்டா கேகே ரட்டகோஷோ யாட்ரோடலோ யாக்கலோ யாத்ரோஷேகே லப்ரஹா. நீ கொடுத்துட்டல, நீங்க கொடுத்துட்டீங்கல. இனி பரலோகம் சொல்லுது, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். உன் யுத்தம் என்னுடைய யுத்தம், உன் யுத்தம் என்னுடைய யுத்தம். எதுக்கு வேணாலும் உனக்கு விரோதமாய் எழும்பவர்களுக்கு முன்பாய் உன் இக்கட்டு காலங்களிலும் உன் இந்த இக்கட்டு நேரங்களிலும் நான் உனக்காக உன் சத்துருவுக்கு முன்பாக எதிர்பட்டு உனக்கு சகாயத்தை உண்டு பண்ணுவேன். உன் சத்துருக்களுக்கோ முடிவில்லாத அவ கீர்த்திகளை உருவாக்கி உன்மேல் நித்திய கீர்த்தியும் ஜீவ கிரீடங்களை உன்னுடைய தலையின் மேல் பூக்க பண்ணுகிற ஒரு மகிமை. லாட்டா ஷெக்கரேபா பரலோகம் தூதர்கள், நீங்க அப்பு கொடுத்த உடனே தூதர்கள் எல்லாம் கடகடன்னு வேலை செய்யறாங்க. உங்க எல்லைகள்ல உள்ள போந்து பரலோகம் வேலை செய்கிறது. அன்வான்டட் ரூட்ஸ், தேவையில்லாத வேர்கள் அறுக்கப்படுகிறது, தேவையில்லாத வேர்கள் அறுக்கப்படுகிறது. உங்களை இதுவரை வளர விடாமல் தடுத்த அந்த தேவையற்ற களைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வேரோடு அழிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய பட்டயம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கீழே பற்றி மேலே கனி கொடுக்க தடுமாற பண்ணின எல்லா சூழ்நிலைகள் அவர் அறுத்து உங்களை கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற தேவனுடைய தோட்டங்களாய் எழும்ப பண்ணுகிற மகிமையான நேரம் வந்திருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். Thank you, Holy Spirit. Rokoto hoso, orebede, dedabaha, idade, reketo, shekete tele rebe, yatro tolo, rebababa hatro, lekro. நான் பார்க்கிறேன் தூதர்கள் உங்க வீடுகள் இறங்குறாங்க, உங்க படிப்புகள் இறங்குறாங்க, உங்க பரீட்சைகள் இறங்குறாங்க, உங்க தொழிலில் இறங்குறாங்க. உங்க காலங்கள் எதெல்லாம் உங்க இருதயத்தை கசக்க பண்ணினதோ, எதெல்லாம் உங்க மனசை உடைச்சதோ, எதெல்லாம் உங்க சந்தோஷத்தை திருடிச்சோ, அதெல்லாம் இப்ப வேரோட பிடுங்கி எடுத்து நித்திய சமாதானத்தையும் சஞ்சலத்தை தவிப்ப பிடுங்கி போட்டு நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் உச்சப்படுகிறது. ரெகபாபாபா ஷகே லெட்ரடே the heavenly joy ரெகதோ the heavenly deliverance. நுகங்கள் உடைகிறது, நுகத்தடிகள் அழிகிறது. ரதடடபா சத்துருவின் பிணைப்புகள், சர்ப்ப பிணைப்புகள் டைக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் மேல் தேவனுடைய பரலோக முழு efficiency of heaven, முழு effort of heaven உங்கள் மேல் இறக்கப்படுகிறது. Hallelujah. Thank you, Holy Spirit. You are doing wonderful. You are doing miracle, Lord. ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான். என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மாம்சமான யாவருக்கும் என்னுடைய வலது கரத்தினால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் உண்டோ? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. நான் கர்த்தர், என் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து, தமது நாமத்துக்கு பயந்து, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் மேல் பிதாவின் பிரியம் இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை மூடுகிறது. Thank you pa lebrake satahara lekroko lekro. உங்க வாழ்க்கையில சரித்திரங்கள் உருவாகிற ஒரு காலகட்டத்தில் உங்களை பரலோகம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த 6வது மாதமும் 6 to 12 நீங்கள் சரித்திரமாய், உங்கள் தரித்திரங்கள் எல்லாம் சரித்திரங்களாய் மாறுகிற ஒரு புது யுகம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அவருடைய ஜீவனால், அவருடைய ஆவியினால், பரலோகத்தின் கிருபையினால் அவைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுடைய வேர் அசையாது. நீதிமானின் வேர், உங்கள் வேர் அசையாது என்று சொல்லுகிறார். உன்னுடைய வேர் அசைக்கப்படுவதில்லை.
ஓ, உன்னுடைய வேர் அசைக்கப்படுவது. நீ கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டிருக்கிறாய். நீ கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறாய். கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற உங்களை ஒருத்தர் அழிக்கணும்னா கிறிஸ்துவை அழித்தால் தான் உங்களை அழிக்க முடியும். கிறிஸ்துவை அழிக்க இந்த உலகத்தில் ஒரு வல்லமை இல்லை. உன்னையும் அழிக்க வல்லமை இல்லை. உன்னையும் அழிக்க, உங்களையும் அழிக்க ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. எல்லா நாமத்துக்கு மேலாய், எல்லா கர்த்தத்துவத்துக்கு மேலாய், எல்லா துரைத்தனங்களுக்கு மேலாய், எல்லா அதிகாரங்களுக்கு மேலாய் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறது போல நீங்களும் அவருடைய சரீரமாய் அங்கே உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பார்சத்திலே அமர வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தில் இல்லை, உன்னதங்களில் இருக்கிறீர்கள். Thank you Jesus. Hallelujah. An parashatru nima ne nederelere hararala. எல்லாரும் மாதிரியும் அவர் உங்களை நடு ரோட்டில் விட்டுட்டு போக மாட்டார். எல்லாரும் மாதிரியும் உங்களை கை விட்டுட்டு போகிறவர் அல்ல. ஒரு அப்பா உங்கள் கரங்களை ஆளுகை செய்கிற கரங்களாய், அதிகாரம் உள்ள கரங்களாய் உங்கள் காலங்கள் திருப்பப்படுகிறது என்று அவருடைய மனவாட்டியாகிய உங்களுக்கு உங்கள் மனவாளன் சொல்கிறார். உங்கள் மனவாளன் சொல்லுகிறார். சபையின் தலையானவர் சொல்லுகிறார், என்னுடைய அதிகாரம் உன்னுடைய அதிகாரம், என்னுடைய வல்லமை உன்னுடைய வல்லமை, என்னில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே உனக்குள் இருக்கிறது என்று அவர் பேசுகிறார். Amen. Thank you, Daddy. எல்லாம் மனதின் ஆழத்தில் இருக்கிற துக்கம், அந்த துக்கம் மனதின் ஆழத்தில் மன மகிழ்ச்சியை தடுத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான கனியற்ற அந்தகார கிரியைகள் இந்த நேரத்தில் எரிந்து போகுதுன்னு ஆவியானவர் சொல்றார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை திருடிக் கொண்டிருக்கிற கனியற்ற அந்தகார கிரியைகள், தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கும் தேவனுடைய சமாதானம் வெளிப்படுவதற்கும் போராடுகிற கனியற்ற அந்தகார கிரியைகள் வேரோடு எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ, நீங்கள் புதிதான தேவனுடைய தோட்டமாய், நீங்கள் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறார். ஓ, there is no dry season in your life, always fruitful season. உங்கள் வாழ்க்கையில கனி இல்லாத நிலைகள் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீர் 24 மணி நேரமும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேர், உங்கள் வேர் அங்கே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ thank you பா, thank you Jesus. உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றிப்பா. ஆவியானவரே, எங்க நடுவில் எங்களுக்கு உள்ளேயும் வெளியும் நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருக்கிறேன். நான் அவர்களுக்குள், உங்களுக்குள் உலாவி உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்கள் தேவன் அவரை உங்கள் தேவன் தகப்பன் சொல்லுகிறதுல அவளுக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம், அவளுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இவள் என்னுடையவள், இவன் என்னுடையவன், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவளில் நான் பிரியமாயிருக்கிறேன். என் பிரியத்தை நான் காண்பிக்கும்படி என் சொந்த குமாரன் தலையை வெட்டி அந்த இரத்தத்தினால் இவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்த நான் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹalleluya. thank you பா. எல்லாத்துக்கும் பெருசு குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பாதிருப்பது எப்படி? அந்த மகிமைக்குள்ள, அந்த மகிமைக்குள்ள, அந்த அந்த நிறைவாகிய மகிமைக்குள்ள எல்லாரும் கரங்களை உயர்த்தி லேலோ லே மம மமரதரதரா ஆஹா லேலும் ஆஹா ஹலே ரே 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 ஆஹா ஹலேலு ரே தின மம மமம் ஆஹா Hallelujah. Aha, na mama ra 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 re. Ah,
எங்கள் நடுவில் உலாவை கொண்டு எங்களுக்குள் வாசம் பண்ணிக்கொண்டு எங்களையே உமது பேராலயமாய் வைத்திருக்கிற, எங்களை உமது பெரிய அரண்மனையாய் வைத்திருக்கிற எங்கள் அன்பு பரலோக அப்பா, எங்கள் அலங்கோலங்களையாம் என்று அலங்காரமாய் மாற்றி எங்களுக்குள் நீர் உலாவி வாசம் பண்ணி எங்களை மகிமையின் மேல் மகிமைப்படுத்தி மறுரூபமாக்கி அடுத்த கட்ட பரலோக மண்டல எல்லைக்குள் பரிசுத்த ஆவியானவர் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் எந்த நோக்கத்தில் உம்முடைய பார்வை இவர்கள் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது எந்த அழைப்பின் எந்த நோக்கத்தின் அழைப்பின் ஆழத்தில் பார்த்தீரோ அது அப்படியே இவர்கள் மேல் வந்து, இவர்கள் காலங்கள் மேல் வந்து, இவர்கள் குடும்பங்கள் மேல் வந்து, இவர்கள் பிள்ளைகள் மேல் வந்து, இவர்கள் செழிப்பின் மேல் வந்து, இவர்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் வந்து, இவர்கள் அதிகாரங்கள் மேல் வந்து எஜமானர்களாய் எஜமாட்டிகளாய் ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் நீதிமான்கள் பட்டணங்கள் களிகூறுகிற நீதிமான்களாய் இவர்கள் தலை உயர்ந்திருப்பதாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவுடைய நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி உங்களுக்கே சகல கனமகிமை செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பா மூலியம் செபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அருமையான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆராதனை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் உங்கள் சமூகத்தில் தேசத்தின் காரியமாய் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, அந்த ஜெபத்தை கேட்டு மாபெரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்தில் மாற்றம் வரணும், ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். எனவே இந்த ஒரு காரியத்திற்காக நம்மளுடைய அன்பு சகோதரர் லோகநாதன், சிமியோன் என்கிற லோகநாதன் பிரதர், நீங்கள் முன்னுக்கு வந்து இப்போ சொல்கிற காரியங்களுக்காக நம்ம எல்லோரும் ஒருமனப்படுவோம். தேவன் நிச்சயமாகவே தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நமக்கு மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்டு தேசத்தின் காரியங்களை ஆண்டவரோட கரத்தில் நாம் கொடுக்கும் பொழுது அவர் பொறுப்பெடுத்து ஜெபிக்கிற ஜனங்களுக்கு கட்டாயம் பாதுகாப்பு உண்டு. நாம் ஜெபிக்கும் பொழுது தேசத்திற்கும் தேசத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது. என்ன காரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 7 விதமான கொள்ளை நோய்கள் வெவ்வேறு தேசங்களிலிருந்து வருமாம். கடந்த கொள்ளை நோய் பார்க்கும் பொழுது ஒரு தேசத்திலிருந்து, சீன தேசத்திலிருந்து வந்தது. ஆனால் இது யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக ஒரே தேசத்திலேருந்து வந்தால் சந்தேகம் வந்துவிடும் என்றும் பெரிய சதித்திட்டம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்ப்பரேட்டு, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, ஆட்சியாளர்கள், இவங்க எல்லாம் இதை வந்து அரங்கேற்றுவாங்களாமா. இது என்ன 7 விதமான கொள்ளை நோய் அப்படின்னா, சுவாசத்தை பாதிக்கும், ஈரல் கொலையை பாதிக்கும், கண்களை பாதிக்கும், இருதயத்தை பாதிக்கும், எலும்புகளை பாதிக்கும், குழந்தைகளை பாதிக்கும், தோல், இது சம்பந்தமான காரியங்கள். ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அதைய பட்டு போக செஞ்சிருவார். அது எழும்பும் முன், அது ஆரம்பிக்கும் முன், அது வரும் முன் தேவன் பட்டு போக செஞ்சிருவார். எனவே இதுக்கு முன்னாடி வந்த கொள்ளை நோய் அது வந்து ஒரு ட்ரையலாக செய்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய கொள்ளை நோய் இது இப்போ பார்த்திங்கன்னா ஜப்பான் தேசத்தில் ஒரு கொள்ளை நோய் வந்திருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். எனவே இந்த மாதிரியான பாதிப்புகள் யாரையுமே பாதிக்காதபடிக்கு
இதை செய்கிறவர்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் வரணும், ஒரு மாற்றம் வரணும். தேவ சபையிலிருந்து நிச்சயமாக பாருங்கள், ஒரு கொள்ளை நோயில் எவ்வளவு மரணத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம எல்லாரும் ஜெபித்தோம், நாம் நன்றாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆனாலும் இது போதாது. நாம் சபை அதற்கு உத்தரவாதம் எடுத்து சபையார் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் கட்டாய மாற்றத்தை செஞ்சிருவார். அதை வரவிடாமல் தடுத்துருவார். அவங்க மனம் திரும்ப முடிய செஞ்சிருவார். தேவன் எதையாவது ஒன்று செய்வார். ஆனால் நாம் ஜெபிக்கணுமே, இது தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாரம். எனவே நாம் கருத்தில் கொண்டு அருமையான சகோதரர் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நாமளும் நமக்கு தெரிந்த வகையில் நாம் ஜெபிப்போம். பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே தேவ சமூகத்தில் நின்று நாங்கள் ஒருமனமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது கிருபை கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேசங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். உமது இரக்கம் இறங்க வேண்டியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சீனா தேசத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் எழும்பி வருகிற ஆண்டவரே கொள்ளை நோய்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்திலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஜனங்கள் வழியாய் கர்த்தாவே அங்கே இருக்கிற லேபின் வழியாய் வருகிற எல்லா கொள்ளை நோய்கள் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய அக்கினி ஆண்டவரே அந்த இடத்துல இறங்குவதாக, பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரே தேவ அக்கினினால எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, தேவ மகிமையினால எல்லாம் சுட்டரிக்கப்படட்டும். ஆண்டவரே அபிஷேகத்தினாலே நுகத்தடிகள் உடைக்கப்படும் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபையாராய் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே சீனா தேசத்தில் இருந்து எழும்புகிற ஒவ்வொரு கொள்ளை நோய்களும் ஆண்டவரே தேவன் படைத்த படைப்பின் மேலே ஆண்டவரே ஆளுகை செய்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிட்டு செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் எரிக்கப்பட்டு போவதாக, எல்லாம் எரிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே உமது கிருபையின்படி எரிக்கப்படுவதாக, உமது வார்த்தையின்படி எரிக்கப்படுவதாக. கர்த்தர் வசனத்தை அனுப்பி எல்லாம் நிர்மூலமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே உங்க வேத வசனமாகிய உமது வார்த்தை ஆண்டவரே எல்லாம் எரிக்கப்படுவதாக. எல்லா தேவனுடைய அக்கினி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. மோசே கர்த்தர் சீனாய் மலைக்கு ஆண்டவரே அழைக்கும் பொழுது ஒருவனும் அந்த மலை அடியே நிற்க கூடாது என்று சொன்னீர, அவன் எரிக்கப்படுவான் என்று சொன்னீர். உமது அக்கினியை ஆண்டவரே அந்த சீனா தேசத்தின் மேலே அனுப்புகிறேன். ஆண்டவரே உமது பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி ஆண்டவரே அந்த கொள்ளை நோயை ஆண்டவரே எல்லாம் எரிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே தீங்கை கொண்டு வருகிற எல்லா கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லாம் எரிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஒன்றுமில்லாத போகட்டும். ஆண்டவரே கர்த்தர் நல்ல சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்தில் லேபில் செய்யப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் எல்லாம் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே வலு சர்ப்பத்தின் வழியாய் செய்யப்படுகிற எல்லா கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் அதமாக்கி போடுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே இறங்கட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லா இடங்களிலும் தேவ வல்லமையினாலே பாதுகாக்கப்படுவார்களாக. கடைசி நாளில் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியை ஜனத்தின் மேலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஜனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே உமது வல்லமையினால் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஜனங்களுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பமாயிருங்க. ஆண்டவரே கர்த்தருடைய மகிமைக்குள்ள வல்லமைக்குள்ள பிரசன்னத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். தேசம் முழுவதையும் கர்த்தருடைய கருத்துக்குள்ள கொண்டு வருகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே ஒருவர் கூட கர்த்தாவே பலகீனவான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே பலவானாய் மாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே கேட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை பேர் புகழ் பிரஸ்தாபம் எல்லாம் தேவனுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கொள்ளை நோய் கற்பம் தரிக்கும் முன் தேவன் கட்டாயம் அழித்து போடுவார். எனவே நாம் தொடர்ந்து நம்முடைய தனி ஜெபங்களில்
குடும்ப ஜெபங்களில், குழு ஜெபங்களில் எல்லாவற்றிலும் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்டக்க நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் தேசத்தில் வாழ்கிற ஜனங்களை கர்த்தா நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் கரத்தில் தருகிறோம். ஏசப்பாவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்குறேன் நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் காலங்களை திருப்புகிற, உங்கள் சரித்திரங்களை மாற்றுகிற ஒரு மகிமையான சத்தியத்தின் எல்லைக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்கிறவங்க மாத்திரம். நான் பழைய மாதிரி என் வாழ்க்கை இருக்க போகிறது கிடையாது. உலகமும் மனிதர்களும் நானும் என்னை பார்க்கிற வாழ்க்கை எனக்கல்ல. நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமானாய் வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் நீதிமானாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்கிறதுக்கும் படைக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுதா? வாழணுன்னா அவங்க ட்ரை பண்ணணும். ஆனால் நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டதே நீதிமானாக வாழ்ந்து தான் ஆகணும். நீதி இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா கிறிஸ்து அப்போ உள்ளே வந்தாரோ அப்போ கிறிஸ்துவின் நீதி, அந்த நீதியின் விளைச்சல் உங்களை என்ன பிடிச்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டால் நீதிமான்கள் நிறைய பார்த்துருக்கோம். நீதிமான்கள் அப்படின்னு நீதிமான்கள்னு ஏதோ பரிசுத்த நிறைய வார்த்தை இருக்கும். பரலோகத்தில் நீதிமான்களின் ஆவி, நீதிமான் நிறைய வரும் இல்லையா? அது நீதிமான நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கீங்களா? அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நம்புறீங்களா? 100க்கு 100 நீங்கள் தான் நீதிமான். அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, உங்கள் பழைய உங்கள் பாஸ்ட் லைஃபு, நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்கிற பொறுத்து கிடையாது. உங்களுக்காய் இயேசு என்ன பண்ணி, அந்த ரத்தம் உங்களுக்குள்ளே என்ன வந்து பண்ணி உங்களை மாற்றுச்சோ அதுதான் நீதிமானாக மாற்றுறது. ஹல்லேலூயா. திரும்ப எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, நீதிமான், நீ எல்லாம் நீதிமானாய் படைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாரு. ஹல்லேலூயா. நீதிமானாய் நம்ம என்ன சொல்லுவோம், பிரதர் இன்னும் கிட்டி சேரணும் பிரதர், இன்னும் நான் தேடணும் பிரதர். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம எப்பயுமே ஒரு குறைவுள்ள ஆளாவே நினைக்கிறது. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதிமான் சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை ஒன்று கொடுக்குறார். யாரெல்லாம் நீதிமான்? கை வரமாட்டேந்து. இல்லை நான் சொல்ல பரிசுத்தான் சொல்லி அனுப்பிச்ச காரியம். நீதிமான் யாரோ சொல்றாரு, நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. நீதிமானுடைய வழியோ ராஜ பாதை அப்படின்னாரு. ஆமென். பெரும் பாதை நீதிமானுடைய பாதை. எனக்கு இந்த வார்த்தையை படிச்சோன்னு எனக்குள்ள இந்த லைஃப்பை, இந்த சத்தியத்தில் விளைகிற லைஃப்பை எப்படியாவது நானும் வாழணும், எல்லாருக்குள்ளேயும் உள்ள சொருகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஹல்லேலூயா. நீதிமான் அப்படின்னா அந்த வார்த்தை நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. அப்போ ஆண்டவர் சொன்னார், விமல், நீதிமானுடைய பாதை ராஜ பாதைனா நீதிமானுடைய உடை ராஜ உடை, நீதிமானுடைய உணவு ராஜ உணவு, நீதிமானுடைய உறைவிடம் ராஜ உறைவிடம்னர். ஒரு கையை தட்டி நான் உங்களை தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்க ஸ்டேட்டஸை பேசிட்டு இருக்கிறேன், உங்க காலத்தை வார்த்தை, இந்த வார்த்தை வேர்ட் அண்ட் காட் இஸ் ஒன். வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. இந்த வார்த்தையை நீங்க எப்படி பார்க்குறீங்களோ இயேசுவை அப்படியே பார்க்குறீங்க, இயேசுவை எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே வார்த்தை பார்க்குறீங்க. வார்த்தை என்ன சொல்லுதோ அது அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சொல் மகா தீவிரமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன வெளிச்சத்தோடு நான் பேசி ஆண்டவர் பரிசுத்த ஆவியான வசன வெளிச்சத்தில்
நம்ம ஒரு புதிய மண்டலங்களை பார்த்துட்டு நம்ம ஆவியில் அவர் வைத்த அடுத்த கிருபிக்குள்ளே வேகமாக போகிற ஒரு இடத்துல இன்றைக்கி ஒரு பெரிய பூஸ்ட்டை உங்கள் ஸ்பிரிட்டில் உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய அடுத்த கட்ட மண்டல வெளிச்சம் உங்கள் வெளிச்சத்தை இன்னும் பெரிய வெளிச்சமாக மாற்றி நீங்கள் பெரிய பாதையில் நடக்கிற ஒரு மகிமையான எல்லையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து உங்கள் கண்களை திறந்து அந்த இடத்துல மோசே இருந்து பார்த்த மாதிரி அவன் ஜனங்கள் அனுபவிக்க போகிறது நின்று பார்த்த மாதிரி நாம் நின்று பார்த்து இந்த வார்த்தையை பார்த்து அதுக்குள்ளே பிரயாணப்படுற எல்லைக்குள்ளே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் காலங்களையும் பரலோகம் கொண்டு வருவதாக. அல்லேலூயா. நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமொழிகள் 15:19 இந்த வார்த்தை இருக்குது. இந்த ராஜபாதை ஆண்டவர் சொன்னார், அது பெரும் பாதை. இப்போ நீதிமானுடைய வழி, நீதிமானுடைய காரியத்தை பார்க்கறது முன்னாடி நீதிமானா எப்படி நீங்களும் நானும் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் பாவினா டக்கு நம்பிடுவாங்க. நீ பாவி அப்படின்னா நம்ம ரெடியாக இருப்போம். ஆமாம் நான் பாவி தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஜெபிக்கலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பரிசுத்தமாக இல்லை, நீங்கள் ஏதோ ஊழியக்காரனா பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அப்படி தான் இருக்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்கும். உங்களை குறித்து ஒரு குறை உள்ள எப்பயும் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களை குறித்து ஒரு நிறைவாக நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள், சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்கள் சொல்லணும். ஏன்னா இது ஒரு டீச்சிங் கம் டெலிவரன்ஸ் கம் ஹீலிங் அந்த மாதிரி ஆவியன் கொண்டு போவார். இது உங்கள் இருதயத்தை திறந்து இந்த வார்த்தை உள்ளே போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பயுமே நான் உங்களை என்னையும் பார்க்கறது என்னன்னா ஒரு குறைவுள்ள ஆளு. என்னது? எப்படி ஆண்டவர் அவர் சொல்றாரு, தம்பி உன்னை என் குழந்தை, என் இயேசு குழந்தை சாயல், என் பிதாவின் சீட, பிதாவின் டிசைன் மாதிரியே உன்னை உருவாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன், இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. நான் அந்த வயசில் அந்த பாவம் பண்ணேன், இந்த வயசில் இந்த பாவம் பண்ணேன், போன வாரம்லாம் ஜபிக்கலை, அப்படி மாற்றிட்டேன், இப்படி மாற்றிட்டேன். அவருக்கு அதெல்லாம் சொல்ல, டே தம்பி, நீ என் பையன் கிறிஸ்து மாதிரியே உன்னை உருவாக்கிட்டேன். இதுக்கு மேல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உன்னை உருவாக்கல, உன்னை படைக்கும் பொழுது பிதாவின் முன்னறிவு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உன்னை முன்குறித்தேன். அப்படிதான் கர்த்தர் உங்களை என்ன பார்த்தாரு. ஏதோ இப்போதான் ஒரு கடன் ஆகி, இப்போதான் ஒரு பிரச்சனை ஆகி, நான் இயேசு எனக்கு கொஞ்சம் பரலாம் குறைக்கிறப்ப கர்த்தர் அடிச்சாருவதர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த வயசுல இந்த நேரத்தில் உங்களுக்கு பரலோகம் ஒரு அழைப்பின் அறிவை திறந்ததுனால நீங்க கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவில், அந்த நாலேஜில் உள்ள வந்தீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் எவ்வளவு நீதியும் உண்மையுமா இருக்கிறீங்க அப்படின்னா, கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே நீதி, அதே உண்மை, அதே பரிசுத்தம், அதே ஞானம், அதே வல்லமை, அதே கிருபை, அதே விசுவாசம், அதே அன்பு உங்களுக்குள் எனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி பிரதர்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்தி, ஆமாம் பிரதர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே. இப்போ நான் மனுஷன், நான் எப்படி தேவன் மாதிரி பரிசுத்தமா, நான் எப்படி தேவன் மாதிரி நீதியா, நான் எப்படி தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு எனக்குள்ள என்ன நடந்துச்சு? ஹலோ, எனக்குள்ள தேவன் இடைப்படுவதற்கும், எனக்குள் தேவன் வசிப்பதற்கும், எனக்குள் பரலோகம் இயங்குவதற்கும், என்னுடைய மனிதன் சாவதற்கும், என் பழைய மனிதன் அழிவதற்கும், எனக்குள் இருக்கிற புதிய மனிதன் எழும்புவதற்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஹல்லேலூயா. நம்ம என்ன மீறி என்ன சொல்லுவோம், ஃபாஸ்டிங் போட்டு ஜபிக்கலாம் பிரதர். நான் ஜபத்தை தப்பாக சொல்லலை, தயவு செய்து சபை யாரும் தப்பாக நினைச்சிட வேண்டாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜபம் சத்தியம் ரெண்டு வேணும். நான் தவறாக சொல்லலை. ஜபத்தை நான் குறைச்சி ஒரு நாளும் எடை போடவே முடியாது, மாட்டேன், கூடாது. ஆனால் இந்த உணர்வு, எண்ணம், உணர்வு என்ன உணர்வு? நான் நீதிமான் அப்படிங்கிற உணர்வு. அந்த உணர்வு உங்கள் ரத்தத்தில் ஆவியில் கலந்து எப்பயுமே இருக்கும். நீங்களே உங்களை ஒரு நாளும் நான் பாவி அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? 10 நாள் பரிசுத்தமாக இருந்துட்டு 11ஆவது நாள் என்னமோ நீங்களே இழந்த மாதிரி,
என்னமோ நீங்களே உங்களுக்குள்ளே ஒன்று போன மாதிரி, ஏதோ ரட்சிப்பை நீங்கள் தான் வாங்கின மாதிரி, ஏதோ நீங்கள் தான் உங்களை நீங்களே ரட்சித்த மாதிரி, என்னமோ நீங்களே பரிசுத்தமாக இருந்த மாதிரி, இப்போ அது குறைஞ்சு போன மாதிரி, அப்படி ஒரு ஃபீல் வருதா இல்லையா? ஹல்லேலூயா. வருதுன்னா சொல்லுங்கள், வரலைன்னா மாற்றிடலாம். ஆண்டவர் சொன்னார், தம்பி நீ கொஞ்சம் கொஞ்சமாலாம் பரிசுத்தமாக இல்லை தம்பி, நான் உன்னை படைச்சதே பரிசுத்தமாக தான். நீ படைச்சதே கத்த சொன்னார், யூ ஆர் அ ஹெவன்லி மெட்டீரியல், யூ ஆர் அ கிரைஸ்ட் மெட்டீரியல். நீங்க கிறிஸ்துவோட மெட்டீரியல். யூ ஆர் ஹெவன்லி மெட்டீரியல், யூ ஆர் ஹோலி மெட்டீரியல், யூ ஆர் லவ் மெட்டீரியல், யூ ஆர் பிரேயர் மெட்டீரியல், யூ ஆர் பிரைஸ் மெட்டீரியல், யூ ஆர் வர்ஷிப் மெட்டீரியல், யூ ஆர் அத்தாரிட்டி மெட்டீரியல். அப்படிதான் நான் உருவாக்கினேன்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் நம்ம சொந்த நினைவுகளில் கண்டதை யோசித்து கண்டதை நினச்சி இதை விட்டு விலகி கொஞ்சம் போய் வாழ்க்கையை மாற்றுறோம். அது அப்புறம் பேசுகிறேன். ஸ்தோத்திரம். வசனத்தை சொல்லிடுறேன். பிலிப்பியர் 1 அதிகாரம் 9வது வசனம், சாரி 9:10 எஸ். உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்ச்சிகளிலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. திரும்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதிமான் எங்கிருந்து வருது? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகள். அந்த கனிகள் இப்ப எங்க நிறைஞ்சிருக்குது? எங்க நிறைஞ்சிருக்குது? எது? ஹலோ, யாருக்குள்ள? எப்படின்னு சொல்லட்டுமா? சிம்பிளா ஒரே ஒரு காரியம் தான். நீங்க கிறிஸ்துவுடைய சரீரம், அவர் உங்கள் தலை. தலையில் இருக்கிற எல்லா நீதியின் கனிகளும் இந்த உடம்புக்கு அப்படியே உள்ள வந்துடுது. ஹல்லேலூயா. தலையில இருக்கிற எல்லா நீதி கிறிஸ்து உங்கள் தலையாகிய கிறிஸ்துவினால் வருகிற, ஏன்னா எல்லா நீதியும் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. எல்லா நீதியும், எல்லா நியாயப்பிரமாண கிருபை என்னென்னலாம் சொன்னாலும் பிதாவின் பார்வைக்கு இருக்கிற அத்தனை நீதியும் ஒன்று கூட அநீதி கிடையாது. ஒன்று கூட அநீதி இல்லை. அவ்வளோ நீதியும் அவர் நிறைவேற்றினா. அதனால அவர் உங்க தலையா மாறினால, நீங்க அவர் சரீரமா இருக்கிறனால, தலையில் இருக்கிற ரத்தம் அப்படியே உடம்புக்கு வர்ற மாதிரி, தலையில் இருக்கிற நரம்பு அப்படியே உடம்புகளை சூழ்ற மாதிரி, தலையில் இருக்கிற நீதியின் கனிகள் உங்கள் சரீரங்களை நிறைத்திருக்கிறது. அதனால் அந்த கனிகளினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானா படைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? கிறிஸ்து உள்ள என்டர் ஆகிட்டார் இல்லையா? உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துட்டார் இல்லையா? உங்களுக்கு எனக்குள்ள அவர் வந்தோன்னே, அவர் எல்லாத்தையும் முடிச்சோட வந்தோன்னே, அது அப்படின்னு இந்த ஸ்டேட்டஸ் இது வந்து நிறைய நீதிமானுக்குரிய ஸ்ட்ரீம்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரீமை மட்டும் எனக்கு ஆண்டர் காமிச்சார். இந்த வசனத்தில் மாத்திரம் நான் அவங்களோட பேசி இந்த நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களா. இப்போ நீங்களும் நானும் யாரு? நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் குறைஞ்சிருக்குமா? குறைஞ்சிருக்குமா? சொல்லுங்க, குறைஞ்சிருக்குமா? அன்பு குறைஞ்சிருக்குமா? விசுவாசம் குறைஞ்சிருக்குமா? ஜெபம் குறைஞ்சிருக்குமா? கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, இந்த உலகத்தில் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே தலை எப்படி இருக்குதோ அப்படியே தான் என்ன இருக்கும்? ஹலோ, சரீரம் இருந்து ஆகணும். தலை மட்டும் பரிசுத்தமா இருக்கும், சரீரம் பரிசுத்தமா இருக்காது. அப்படியா? 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 தலையில மட்டும் வலிக்கும், தலைக்கு மட்டும் வலிக்கும், உடம்பு வலிக்காது. அப்படியா?
கிடையாது, கிடையாது. எல்லாமே கிறிஸ்துவினால். அவரை எப்போ நீங்கள் உள்ள இந்த இது 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 எங்கே இருக்குன்னா, இந்த உணர்ச்சி முன்ன வசனம் இருக்கு. இது உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்ச்சிகளிலும் இன்னும் அதிகமாய், எல்லா உணர்ச்சிகளிலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். இப்போ இது உணர்ச்சியோட, இப்போ நீங்களும் நானும் என்ன நம்பிட்டு இருக்கோம்னா, நம்ம செயல்களின் அடிப்படையில் ரசிக்கப்படுறோம். நம்ம செஞ்சால் தான் நடக்குது. நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்ந்துட்டோம். நம்ம ஏதாவது செஞ்சாதான் அப்படின்னு வாழ்ந்துட்டோம். ஆனால் இது என்னன்னா, இது எனக்கு வெளியில் நான் செய்கிறது இல்லை, எனக்கு உள்ள, உங்களுக்கு உள்ள, உங்கள் மனதில், உங்கள் உணர்ச்சியில், உங்கள் எமோஷன் பார்ட்டு. நான் சொல்கிறேன், உங்கள் எமோஷன் பார்ட்டில் ஆவியானவர் இறங்கி, வசனம் இறங்கி உங்களை விடுவிச்சுச்சுன்னா, இந்த உலகத்தில் 1000 கோடி பாவமோ பிசாசோ வியாதியோ மனுஷனோ ஒன்று கூட உங்களை அசைக்கவே முடியாது. ஒன்றுக்கு கூட பயம் வராது, ஒன்றுக்கு கூட கவலை வராது, ஒன்றுக்கு கூட கஷ்டம் வராது, ஒன்றுக்கு கூட நீங்கள் ஒன்று கூட உங்களை அசைக்கவே முடியாது. அதான் சொன்னார், நீதிமானுடைய வேர் அசையாது. ஹல்லேலூயா. நீதிமானுடைய வேர், அவன் அப்பம் அவனுக்கு திருப்தியாகும், அவன் பசியாக இருப்பதில்லை, அவனுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு டிராவல். நீதிமான் அப்படிங்கிறது ஒரு டிராவல். இப்போ ஒரு குழந்தை, ஏன் பிரதர் நான் இப்போ அப்படி இல்லை வருது இல்லையா, நீங்கள் சொல்கிறீங்களா வசனம் இப்படி இருக்கு, ஏன் நான் அப்படி இல்லை? வயிற்றில் குழந்தை இத்திலுண்டு இருக்கு, ஒன்று என்ன சொல்லிடும், குழந்தை வந்துருச்சு. அப்புறம் குழந்தை 1வது 2வது படிப்பான். அவன் அப்படியே 2வது 3வது படித்து அவன் காலேஜ் போய் அவன் ஒரு வேலைக்கு போனதான், அப்போ தான் அவன் பையன் பொண்ணு அப்படின்னு ஒரு குழந்தை பையன் வந்துட்டான் அப்படின்னா, வயிற்றில் வர்றப்பே என்ன ஆகிடும், குழந்தை வந்துருச்சு. இட்ஸ் எ ட்ராவல். நீதிமான் அப்படிங்கிற ஒரு பாதை இருக்குது, நீதிமான் அப்படிங்கிற ஒரு வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வு கிறிஸ்துவனுடைய நீதியின் கனிகளால் எனக்கு அப்படியே எனக்குள்ள வந்துருச்சு. அப்போ அது என்னவோ அது என் வாழ்க்கையில் அப்படியே கிறிஸ்து மாதிரியே நடக்கும். என்னுடைய பாதை நீதிமானுடைய, என்னுடைய பாதை ராஜ பாதை, ராஜாவின் நீதியினால் நிறைந்திருக்கிற பாதை என்னுடைய பாதை. ராஜாவின் சகலமும் அப்படியே எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. அந்த தலையில் இருக்கிறது எல்லாம் எனக்குள்ள சரீரமா எனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. அப்படிங்கிற உணர்ச்சி, இந்த அறிவு உங்களுக்கு வந்ததுன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும் கலங்கவே மாட்டீங்க. யாரும் உங்களை விட்டுட்டு போகட்டும், தைரியமாக இருப்பீங்க. எவ்வளோ பெரிய லாஸ் ஆகட்டும், என் வயசு சொல்லுவான், அப்பா டாக்ஸில் இவ்வளோ பிடிச்சிட்டாங்கப்பா, இன்னும் 10 மடங்கு வரும் அப்படிமே. அப்போ இவ்வளோ 1000 டாக்ஸ் பிடிச்சிட்டாங்க, இன்னும் 10 மடங்கு வரும். நான் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை. எதிர்பார்க்காத கதவுகள்லாம் திறக்கும். எனக்கு தெரியுது நான் பண்ணது வராது, தெரியும், தேராது, எனக்கு தெரியும். நான் பண்ணது எனக்கு தெரியல, இது தேராது. ஆண்டவரே நான் நீதிமானா, கெஞ்செல்லாம் கூட நான் இல்லை, நான் நீதிமான். கர்த்தர் எனக்குள்ள அது மறைச்சு போயிருந்தா கூட எழுப்பி கொண்டு நிறுத்துவார். ஆமென். இது வாழ்கிற வாழ்க்கை. இட்ஸ் நாட் அ மெசேஜ். நான் உங்க முன்னாடி மெசேஜ் கொடுக்க வரல, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை பேசுறேன். எனக்குள்ள பரலோகம் செய்து கொண்டிருக்கிறத பேசுறேன். எதெல்லாம் வரவே வராதோ அந்த இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட எனக்கு உங்களுக்கு அது நடந்து தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உணர்வுக்குள்ள அது ஒரு மனநிலை. அது ஏதோ ஜெபிச்சுட்டு ஆராதிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியே போகிறப்ப வேற வேலை சிந்திக்கிற அதில் 24/7 கான்ஸ்டண்ட்டாக உங்கள் மனதில் நான் நீதிமான், நான் தூங்கினாலும் எந்திரிச்சாலும் வேலைக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தாலும் இப்போ உறவுகள் இருந்தாலும் என்னென்னலாம் பண்ணாலும் ஹை பிரைம் திங்க், ஹை பிரைம் எமோஷன், ஹை பிரைம் தாட் ஒன்று இருக்கும். நான் நீதிமான். ஹல்லேலூயா. நான் நீதிமான், அவர் ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமான். அப்போ எனக்கு என்னதான் துக்கமான செய்தியை கேட்டாலும் அது எனக்கு நடக்காது, அது எனக்கு நடக்காது. இந்த வியாதி வந்துருச்சா, இல்லை முடியாது, வராது, இல்லை ராங்கான அட்ரஸில் வந்துருச்சு. நான் நீதிமான், கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், ராங்கான அட்ரஸில் வந்துருச்சு. அவுட் in the name of Jesus. ரெசிஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் ஏதோ வயசானவங்க மாத்திரை போட்டு நாட்களை தள்ளுற மாதிரி, ப்ரெஷர் மாத்திரை போட்டால் தான் வாழ முடியும், சுகர் மாத்திரை போட்டால் தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இறுக்கமான மனநிலை. என் வழி, என் வாழ்க்கை இதுதான், என் தலையெழுத்து இதுதான், வேறு வழி இல்லை, இப்படி தான் நான் வாழணும் அப்படிங்கிறத நம்பாதீங்க. பரலோகத்துக்கு எந்த கேட்டை வேணால் உங்களுக்கு உடைக்க முடியும். பரலோகத்துக்கு மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை என்ன வேணால் உங்களுக்கு திறக்க முடியும். பரலோகத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்போ வேணால் என்ன வேணால் செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் நீதிமான். ஹல்லேலூயா.
நீதிமான். எனக்கு ஆண்டவர் ரொம்ப சொன்ன ஒரு காரியம், நீதிமான் அப்படிங்கிறவன் நான் நீதிமான அவனை படைச்சிட்டேன் அப்படின்னாரு. நான் உண்டாக்கிட்டேன். அவன் இதோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. அவன் வந்து மீன் குட்டியை எப்படி டக்குன்னு போட்டோன்னு அது நீ பிறந்தோன்னே நீந்துதோ, அதே மாதிரி நாங்கள்லாம் பிறந்தோன்னே கிறிஸ்துவுக்குள் பிறந்தோன்னே அந்த நீதிமான் புது சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கப்பட்டு டக்குன்னு அதே மாதிரி கிறிஸ்துவின் ஞானம், கிறிஸ்துவின் அறிவு, கிறிஸ்துவின் உணர்ச்சி, கிறிஸ்துவின் பரிசுத்தம், கிறிஸ்துவின் அதிகாரம், கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மகிமை அப்படியே உங்களை என்னை மூடி இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு கையை தட்டி அப்பேற்பட்ட கிறிஸ்து உங்களுக்குள் எனக்குள் நீதியின் உணர்விலும் நீதியின் அறிவிலும் பெருக பண்ணுகிறக்குள்ளே பரலோகம் கொண்டு வந்திருக்குது. ஹல்லேலூயா. இந்த நீதிமான்கிற பாதையில் ஒரு சின்ன 2 விஷயம். ஏசாயா 35:8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கரங்களை தட்டி இந்த வார்த்தை அப்படியே. நீதிமானுடைய பாதை பெரும் பாதை. நீதிமானுடைய பாதை இஸ் a ஹைவே. நான் சொல்கிறேன், உங்கள் வழி ஒரு பெரிய பாதை. உங்களை தடுக்கிறதுக்கோ, தடுத்து நிறுத்துறதுக்கோ, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ, உங்களை திரும்ப பழைய பாவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதோ, வியாதிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதோ, கடனுக்குள்ளே எடுத்து போகிறதோ, உங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதோ, பிள்ளைகளை பிரிக்கிறதோ, கணவனை பிரிக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் சத்துரு வேலை செய்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை. அது ஒரு பெரும் பாதை. நீதிமான் என்கிற பாதை ஒரு பெரும் பாதை. அந்த பாதையில் தடை இல்லை. அடுத்தவங்களுக்கு தான் தடை, வெளியில் இருக்கிறவங்க தான் தடை. அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படி நடக்கும், இல்லை நமக்கு இல்லை. என்ன ஆனாலும் அந்த தடையை பரலோகம் உடைத்து என் வாழ்க்கையை கிறிஸ்துவின் மகிமை, பிதாவின் மகிமை வெளிப்பட நான் பிறப்பிக்கப்பட்டவன். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டபடினாலே நான் இந்த இடத்துல இந்த நஷ்டம் எனக்கு 1000 கோடி லாபமாக மாறும். ஹல்லேலூயா. இந்த ஒரு வியாதி என் வாழ்க்கையில் இனிமேல் வர முடியாது. இன்னைக்கு பார்த்த இந்த சின்ன வியாதி நான் இனி இலையில பார்க்கவே மாட்டேன். இன்னைக்கு பார்த்த இந்த சின்ன குறை முடியவே முடியாது. அவர் ரத்தம், நான் நீதிமானாக இருக்கிறேன், அவருடைய நீதியின் கனிகள் என் மேல் இருக்கிறது, நான் அவருடைய சரீரமாக இருக்கிறேன், எனக்குள்ளது செயல்படுகிறதுன்னு நீங்கள் சொல்லி வாழ்கிற, உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக சொல்கிறேன், எந்த விஷயம் நடந்தாலும் பரலோகம் தடுத்து நிறுத்தும். பரலோகம் உங்கள் எதிரிகளை திசை மாற பண்ணும். பரலோகம் உங்கள் எதிரிகளுக்குரிய சமாதானத்தை உடைத்து உங்கள் சமாதானத்தையோ உடைக்க முடியாத சமுத்திரத்தின் நதியை போல எழும்ப பண்ணுகிற புதிய காலத்திற்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று ஆதீன சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. there is no lion. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. இந்த வார்த்தையை பார்த்தோன்னே கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு வருவான் அப்படின்னு. ஆனால் நீதிமானா நீங்களும் நானும் இதில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிரைஸ்ட் is inside, his blood is inside. I am having Christ's blood. Christ is my head. அவருடைய நீதியின் கனிகளால் நான் நிறைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க வந்தா உங்க முன்னாடி எந்த சத்துருவும், எந்த சாத்தானும், எந்த பிசாசும், எந்த பழைய பாவமும், எந்த சிங்கமும் உங்களை விழுங்க முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் பாதையில தடை இருப்பதில்லை, அங்கே சிங்கம் வருவதில்லை. உங்க காலங்களை, குடும்பங்களை, உங்க சூழலை விழுங்குற மாதிரி வருகிற எந்த வாய்களும் தைக்கப்படும், அது கட்டப்படும். உங்களுக்கு முன்பாய் தடுக்கப்பட்டிருக்கிற செங்கடலில் கர்த்தர் கீழ் காற்றை அனுப்பி அதை உடைத்து உங்களுக்கு அங்கே வழிகளை உண்டு பண்ணுகிற பரலோகத்தின் குடிமகன்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் காரணம் நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் நீதிமானாய் இருக்கிறேன். எனக்கு முன்பாக என்ன ஒரு செங்கடல் அல்ல, 1000 செங்கடல்கள் வந்தாலும் கர்த்தருடைய கீழ் காற்றினாலே உடைக்கப்படும். நான் நீதிமானாய் கேரி தாற்றங்கரையில் ஒண்டிக் கொண்டிருந்தாலும் எனக்கென்று பரலோகம் காகங்களை அனுப்பி என்னை போஷிக்கும். என்னுடைய அப்பம் குறையாது. அந்த மகிமை, அந்த எல்லைக்குள் என் வாழ்க்கை இருக்கிறது. குறைவின் எல்லைக்குள் இல்லை, நான் நிறைவின் எல்லைக்குள்ளே பரலோகத்தில் அவரோடு கூட வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிற அவர் நீதியினால் உண்டாக்கப்பட்டவன் என்ற உணர்வு. ஹலோ, அந்த உணர்வு தான் உங்களை சரிய விடாது. முதல்ல உங்களை மன்னிங்க,
உங்களை நம்புங்க, உங்களை சொல்லுங்கள் நான் பரிசுத்தவான்னு சொல்லுங்கள். ஒரு டைம் சொல்கிறீங்களா? நான் பரிசுத்தவான், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். என் நீதியெல்லாம் அவர் வாங்கிட்டு அவருடைய நீதியை எனக்கு கொடுத்துட்டாரு. என் ஆவி பரிசுத்தமாக இருக்குது, என் ஆத்மா பரிசுத்தமாக இருக்குது, என் சரீரம் பரிசுத்தமாக இருக்குது. கிறிஸ்துவின் நீதியினால் நான் நிறைந்தவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் நீதியின் கனிகள் என்னை மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. என்று சொல்றாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, ஹல்லேலூயா, கர்த்தரால் மீட்கப்பட்டு சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு நச்சதி சொல்கிறேன். எப்பயாவது உங்கள் சந்தோஷம் குறையுதா, உங்கள் மகிழ்ச்சி குறையுதா, தயவு செய்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் மகிழ்ச்சி குறைஞ்சிதுன்னா, உங்கள் சந்தோஷம் குறைஞ்சிதுன்னா உங்கள் நம்பிக்கை போகும். உங்கள் நம்பிக்கை போச்சுன்னா உங்கள் விசுவாசம் போகும். உங்கள் விசுவாசம் போச்சுன்னா அங்கே நம்ம போல்டு, க்ளீன் போல்டு ஆயிடுவோம். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மீட்கப்பட்டவர்கள் என்னது ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வரும். நித்திய மகிழ்ச்சி எங்கே இருக்குது? அப்படியே 24/7. வெளியில் வர மாற்றத்தினால மகிழ்ச்சி கிடையாது, உள்ளே இருக்கிறதுனால மகிழ்ச்சி. வெளியில் இருக்கிறது எப்போ வேணால் போகலாம் வரலாம், பணம் வரலாம், வீடு வரலாம், கார் வரலாம், உறவுகள் வரலாம், மனிதர்கள் மதிக்கலாம், மனிதர்கள் மிதிக்கலாம், உறவுகள் என்ன வேணாம் சொல்லலாம், பாதியில் கைவிடலாம், நஷ்டமாகலாம். இது வெளியில். பட் இன்சைட் அந்த எட்டர்னல் ஜாய் என் தலை மேலே, என் தலை விழுந்து அப்படியே என் கண், என் நாவு, என் கை, காலை, என் உணர்ச்சி முழுவதும் பரலோகத்தின் நித்திய மகிழ்ச்சி, எட்டர்னல் ஜாய், அழிவில்லாத மகிழ்ச்சி ஒரு கிறிஸ்தவனுடைய பெரிய சொத்து. அதை மனிதனும் பிசாசும் பொருளும் உலகம் தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி குறையாமல் உங்களை வச்சுக்கிறது, பரலோகம் குறையாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் அனுபவிச்சுட்டே இருக்கிற அடுத்த எல்லைக்குள்ளே உங்கள் வாழ்க்கை போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை, சங்கீதம் 1:3 ஹல்லேலூயா. சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஆமென். நானும் நீங்கள் எங்கே நடப்பட்டிருக்கிறோம்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், எனக்கு குறை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் நினைக்காதீங்க. அப்படியே நினச்சி கூட பார்க்காதீங்க. நான் ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் நீர்க்கால்களில் என்னுடைய வேர் ஆழமாய் இறங்கி இருக்கிறது. there is no dry season in my life. உங்கள் வாழ்க்கையில் இலையுதிர் காலம் என்று ஒன்று இல்லை. ஒரு கையை தட்டி, முழு கனிகளால் எந்த சீசன்லையும் உங்களுக்கு கனி இருக்கும். அது எந்த சீசன்லையும் உங்கள் கனி வளைஞ்சு 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 வரும். அதை ஒருத்தனும் ஒரு பிரச்சனையும் ஒன்றும் தடுக்க முடியாது. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நான் நீதிமான் என் திறமையில் அல்ல, என் படிப்பில் அல்ல, என் பணத்தில் அல்ல, என் பலத்தில் அல்ல. நான் நீதிமானாக இருப்பதினால் நான் செய்வது எல்லாம் வாய்க்கும்னு சொல்லி பிஸ்னஸை தொடுங்க, வீட்டை தொடுங்க, காரியத்தை தொடுங்க. ஹெவன்லி விஸ்டம் வரும், ஹெவன்லி நாலேஜ் வரும், ஹெவன்லி திங்கிங் வரும், ஹெவன்லி டெலிவரன்ஸ் வரும். உங்கள் சிறைகளெல்லாம் நீங்களே உடைச்சு நீங்களே சிங்காசனங்களாய் மாற்றிக்கொள்வீர்கள். உங்கள் கரங்கள் ஆளுகை செய்கிற அதிகாரம் உள்ள கரங்களாய் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நில்லுங்க ஒரு நிமிஷம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூப்பா. எல்லாரும் ஆண்டவரே, கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நான் நிறைஞ்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இல்லை உன்னுடைய நீதினால் இல்லைப்பா, உன்னுடைய நீதினால் இல்லை, நான் சிலுவையில் செய்து முடித்து விட்ட என்னுடைய நீதியின் கனிகளால் உன்னை நிறைத்திருக்கிறேன். ஓ, என்கிட்ட நீ இந்த பார்வைக்குள்ள அந்த நீதியின் கனிகள் நிறைந்த அந்த சரீரம் நான், அந்த தலை நீதி
நீதியின் கனிகள் நிறைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவே அந்த தலை, அதனால் நிறைக்கப்பட்டிருக்கிற சரீரம். என்னுடைய வேர் அசையாது, என்னுடைய வேர் அசையாது. உங்க வீடு அசையாது, உங்க குடும்பம், உங்க பிசினஸ் அசையாது, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அந்த அலைச்சடிகள் அது நிலையாய் நிற்கும். உங்கள் வேர் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறபடினால் நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற மகிமையான ஒரு புதிய எல்லை இந்த 6ஆம் மாதம் கடைசியில துவங்கி உங்கள் காலமெல்லாம் உங்கள் கனிகளால் வீடுகள் நாடுகள் நிரம்புகிற எல்லைக்குள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு போகிறார் என்று உங்களுக்கு அறிவிக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி ராட்டோ கோஷே அனே பாஷையில ராடா ரெடெவே யாட்ரோ கோஷோ துதிங்க. லெப்ர யார் அமைதியா இருக்காதீங்க. லெட்ரோ கோஷோ ஓ இஸ் a receiving time, the heavenly time. It's a heavenly time. You are a Christ material, you are a heavenly material, you are a Christ material, you are a miracle material, you are a shining material. நீங்க பிதாவின் மூச்சினால் அப்படியே அவருடைய இரத்தத்தினால் குமாரனுடைய இரத்தத்தினால் மீண்டும் உருவாக்கப்பட்டு கிறிஸ்துவின் நீதியினால் நிறைக்கப்பட்ட ஒரு நாளும் அழிக்க முடியாத அவருடைய சரீரமாய் நீங்கள் இருக்கிறபடினாலே நீதிமானாகிய நான் அசைக்கப்படுவது. ஆண்டவரே, இவர்கள் காலங்கள் ரேபதோதோ ஷேத்தரே நீதியின் கனிகள் நிறைக்கப்பட்டு இவர்கள் குடும்பங்கள், இவர்கள் தொழில்கள், இவர்கள் பிள்ளைகள், இவர்கள் தலைமுறைகள், இவர்கள் வியாதிகள் எல்லாம் கிறிஸ்துவின் நீதியினால் வருகிற அந்த இரத்தத்தினால் இப்பொழுது இவர்கள் மேல் இருக்கிற சகல வியாதிகள் அறுபட்டு போவதாக. இவர்களை தடுமாற பண்ணுகிற சிங்கத்தை போல இவர்களுக்கு முன்பாய் கர்ச்சித்துக் கொண்டிருக்கிற அந்த பலவான் இந்த சத்தியத்தினாலே எரிந்து போவானாக, அழிக்கப்படுவானாக. ஆண்டவரே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பேரின்பமும் இவர்கள் வாழ்க்கை சொத்தாய் மாறி ஆண்டவரே சஞ்சலங்கள் தவிப்புகள் இந்த நொடியில் இருந்து இவர்கள் காலங்களில் இருந்து வேறு அறுக்கிறேன். நித்திய மகிழ்ச்சி. அவர்கள் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் பாடி, ஓஹோஹோ ஆனந்த களிப்பு ரெஷோகோட்ரோ கொல்பரா, ஒரு ஆனந்த களிப்பு லாபரா டேக்கோட்டோ ரோக்கோட்டோ. அந்த கசப்பின் வேர்களை ஆவியான வேரோடு அறுக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பின் முரண் ரேகாபா பாதாரா லே கே கே சிந்தனைகளை உணர்ச்சிகளை குடிகொண்டிருக்கிற அந்த கசப்பின் வேர்கள் வேரோடு அறுக்கப்பட்டு மோராக்கள் மறைகிறது, மதுரங்கள் எழும்புகிறது. லே பெரே கே கே யா பரலோகத்தின் மதுரம் தோஷோ நீதிமானுக்கு வருகிற பேரின்பம் பெரும் மகிழ்ச்சி. ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியில் உண்டாக்குற அற்புதம், அந்த மகிழ்ச்சியில் உருவாக்குற விசுவாசம், அந்த மகிழ்ச்சியில் உருவாக்குற பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் உறவு, கிறிஸ்துவின் வார்த்தை அப்படியே இந்த குடும்பத்தின் மேல் நடந்து 100க்கு 100 பழிப்பதாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சத்தியத்தை ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள ஒரு காலங்களுக்குள்ளே கடத்தி பரிசுத்தாவியானவர்கள் நம்முடைய சொல் மகா தீவிரமாக இவர்களுக்கு நிறைவேறி இவர்கள் காலங்களெல்லாம் சந்ததிகளெல்லாம் நீதிமான்களாய் வெளிவருகிற மகிமை நிலைக்குள் நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லா துதிக்க மகிமை செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றிப்பா. அப்படியே கண்களை மூடி நல்லவரே வல்ல மமரரரரா ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா ஹல்லேலூயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐ அப்படியே கரங்களை மேலே உயர்த்தி நல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை
எங்களோடு பேச நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி. நான் வார்த்தையை அனுப்பி நான் சுகமாக்குவேன், காயம் கட்டுவேன். எப்படி இந்த வார்த்தையை அனுப்பி இந்த உலகத்தை சிருஷ்டித்தேனோ அப்படியே என் வார்த்தைகளை அனுப்பி என்னை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்வையும் உலகத்தையும் நான் சிருஷ்டிப்பேன். எங்களுக்கு கொடுத்த அந்த மாபெரும் நிச்சயத்திற்காய், உறுதிக்காய் நன்றி ஆண்டவரே. தேவனே எங்களுக்கு நீதியாய் மாறிவிட்டார். பழைய உடன்படிக்கையில் அவரிடத்தில் நீர் நீதியை எதிர்பார்த்தீர். ஆனால் புதிய உடன்படிக்கையில் தேவனே எங்களுக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் நீதியுமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நீதியிலே நாங்கள் ஸ்திரப்பட்டிருப்போம். கொடுமைக்கு தூரமாவோம், பயமில்லாதிருப்போம், திகிலுக்கு தூரமாவோம். அவைகள் ஒன்றும் எங்களை அணுகாது. எல்லா கரங்களை தட்டி ஆமென். எஸ், ஒன்றும் எங்கள் கூடாரத்தை அணுகாது, ஒன்றும் எங்கள் வாழ்க்கை அணுகாது. உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.